இந்த துலாம் ராசிங்கிறது வந்து காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் தான் மனைவி இல்ல கணவன் ஸ்தானத்தை நிர்ணயிக்க வச்சிருக்கு. அந்த இடத்துல சூரிய பகவான்ங்கக்கூடிய ஆண் தெய்வம் ஏன் அங்க நீசமா இருக்காரு, சனி பகவான் எங்க ஆதிக்கமா இருக்காரு அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பெண் ஜாதகமா இருக்கு. துலாங்கிறது பெண். எப்பவுமே கணவன் ஒரு மனைவிக்கு ஒரு அளவுக்கு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போனா வாழ்க்கை நல்லா இருக்கும். சனி பகவானுடைய ஆதிக்கம் அங்க மேல ஓங்காது. இவ்வளவுதான். அப்ப அங்க 16வது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அப்படின்னா 1, 6, 7 அதுதான் அங்க விசாக நட்சத்திரம் அங்க விழுந்திருக்கு. அப்போ அந்த நட்சத்திரம் ஒரு அற்புதம், ஒரு முருகப்பெருமான் பிறந்தது. அப்ப அங்க நல்ல கணவன் கிடைக்கணும், நல்ல ஒரு மனைவி கிடைக்கணும் அப்படின்னா வைகாசி விசாகம் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துக்கு ரொம்ப பவர் அதிகம். அந்த நாளை மிஸ் பண்ணாம ஒரு ஒரு நேரம் விரதம் இருக்கிறது, ஒரு கோயிலுக்கு போகுது, நம்மளால் முடிஞ்ச ஒரு தான தர்மங்கள் பண்றது ரொம்ப விசேஷம். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த துலாம் என்பது பலம். இந்த துலாம் எப்படின்னா தன்னையும் காத்துக்கொள்ளும் மற்றவர்களையும் காக்க வைக்கக்கூடிய உத்வேகத்தை கொடுக்கும். நீ நல்லாரு, நானும் நல்லா இருக்கேன். ஓகே, எந்த பிரச்சனை வந்தாலும் அது செயல்பட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு ராசியே பார்த்தீங்கன்னா துலா ராசி தான். அடுத்தடுத்த விஷயத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் முடங்குறாங்க அப்படின்னா அவங்களே அவங்க சரி செய்து கொள்வாங்க. இப்போ பூனைக்கெல்லாம் வந்து ஒரு காய்ச்சல் வந்தது, மிருகங்களுக்கெல்லாம் காய்ச்சல் வந்தது, உடம்பு சரியில்லை, அவங்க தன்னைத்தானே சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் அவங்களும். புரியுதுங்களா? அவங்களுக்கு பவர் அதிகம் உண்டு. மற்றவர்கள் வாழ்வது அவங்க நம்மளால வாழ்றாங்கப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை அவங்க ஏற்படுத்திக்குவாங்க. சரி, இந்த துலாம் ராசி இருக்கு பாத்தீங்கன்னா அருள்மிகு அனுகிரக தட்சிணாமூர்த்தி கோயில். அனுகிரக தட்சிணாமூர்த்தி கோயில் எங்க இருக்கு? பட்டமங்கலத்துல இருக்கு. அருள்மிகு தட்சிணாமூர்த்தி. உங்களுக்கு அருள் அனுகிரகம், துலாத்துக்கு எப்பவுமே அனுகிரகம் இருக்குங்க. அவங்களாம் பாத்தீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் விட பாத்தீங்கன்னா ஒரு படி மேலதான் இருப்பாங்க. இதை பர்ஃபெக்டா பாக்குறது, அதை கத்துக்குது. கண் பார்த்தால் கை வேலை செய்யும்னு ஒரு பழமொழி இருக்கு, பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கவே வேண்டாம். ஆனா அவங்க அந்த விஷயத்த கத்துக்குவாங்க. எதுலையா இருந்தாலும் அந்த விஷயத்த அவங்க கத்துக்குவாங்க. அப்ப அந்த கோயில்ல பொதுவா தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார். அந்த கோயில்ல வந்து தெற்கு நோக்கி இருக்காரு. ஆனா எப்பவுமே கிழக்கு நோக்கி அமரக்கூடியவர் தான் தட்சிணாமூர்த்தி. ஓகேவே, அந்த கோயிலுடைய சிறப்பு தெற்கு நோக்கி இருப்பார். சரி, அந்த கோயில பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி அமர்ந்து முனிவர்களுக்கு பலருக்கு வந்து அனுகிரகம் செய்த அனுகிரக தட்சிணாமூர்த்தி. எப்பவுமே தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் இல்லையா? இங்க வந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து முனிவர்களுக்கு அனுகிரகம் செய்த ஒரு அனுகிரக தட்சிணாமூர்த்தி. எவ்வளோ ஒரு என்ன சொல்லுது, நான் இப்பதான் சொன்னேன், துளாராசி மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வார், மற்றவர்கள் தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்பாங்க. இப்ப இந்த கனெக்டட் ஆயிடுச்சுங்களா? அப்போ நம்மளுக்கும் கோயிலுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. இத மெயினான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த விஷயத்துக்கு மூலியமா தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போனா நம்ம பவரை இன்னும் ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கருத்து. அப்ப இந்த கோயிலுக்கு நீங்க போகிறது சிறப்பான ஒரு அம்சம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அனுகிரக தட்சிணாமூர்த்தி ஒரு ஆலமரத்தின் கீழே அருள் புரிகிறார். ஆலமரத்தை, அரச மரத்தை பத்தி நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அவர் வந்து இந்த ஒரு அருள் பாலிக்கக்கூடிய விஷயம் எப்படி உட்கார்ந்து இருக்காருன்னா ஆலமரத்துக்கு அடியில இருக்காரு. அப்ப ஆலமரம் அப்படின்னா எந்த விஷயம் அங்க போற ஆழமா செயல்படும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அடுத்தது, அங்க இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்க வழிபட்டால் கோடி புண்ணியம். குரு பார்த்தால் கோடி புண்ணியங்கிறது இந்த இடத்துல இருந்து தான் வந்தது. குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து வந்தது. அப்ப துளாராசினர் அங்க போனீங்கன்னா பணத்தட்டுப்பாடு நீங்கும், வீடு வாகன சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கும், செல்வ வளம் பெருகும், பணம் புழக்கம் அதிகமாகும். முக்கியமா சொன்னோம்னா அனுகிரகம் கிடைக்கும். நீங்க மற்றவர்களுக்கு ஆசானா ஆவீங்க. உங்ககிட்ட நிறைய பேர் வந்து எனக்கு அதை கத்து கொடுங்க, உங்களையே குருவாக்கிடுவாங்க. புரியுதுங்களா? இது எல்லாமே சிறப்பு வாய்ந்த ஒரு ராசின்னு பாத்தீங்கன்னா துலாம். அங்க இருக்கக்கூடிய அனுகிரக தட்சிணாமூர்த்தி ஆலமரத்துக்கு அடியில இருந்து தேவர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இதெல்லாம் கலந்த ஒரு குரு பகவான் அப்படிங்கிறது துளாராசினருக்கு. நீங்க இதை நோட் பண்ணிக்கணும். கேட்கறது பெரிய விஷயமே கிடையாது. அப்ப இங்க அந்த தட்சிணாமூர்த்திக்கு எப்படி போகணும்? தாம்பூலம், 2 தேங்காய்,
பழங்கள், பூக்கள், மாலை, வஸ்திரம் வாங்கி அந்த தட்சிணாமூர்த்திக்கு கொடுத்து உங்களுடைய நட்சத்திரம் முதலில் வந்து நட்சத்திரத்தை அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு பண்ணுங்க. அந்த ஸ்தலத்துல நீங்க உட்கார்ந்து 27 முறை அந்த தட்சிணாமூர்த்தி பேரை சொல்லும் போது உங்களுக்கு முழு அனுகிரகம் ஏற்படும். சரிங்களா? யாராவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். நீங்க கமெண்ட்ல போடுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இதை நீங்க பார்த்துட்டு நீங்க இதை பார்த்துட்டு எனக்கு முன்னாடி இருக்கிற கன்னிக்கு என்னன்னு கேட்கக்கூடாது. சரிங்களா? அடுத்த ராசினருக்கு போயிடலாமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து நம்ம 7 ராசியை முடிச்சிருக்கோம். ஏன்னா ஒவ்வொன்று விளக்கமா சொல்லிட்டு இருக்கோம்.